பண்ண யாரும் இல்ல, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்ல, எனக்கு தோள் கொடுக்க யாரும் இல்ல, எனக்கு கை கொடுக்க யாரும் இல்ல, என் கண்ணீரை தொடச்சு விட யாரும் இல்லைன்னு சொல்லி இதே போலதான் அந்த அம்மாவும் ஒரு தூரமா ஓடி போறாங்க. அந்த பிரச்சனையை கண்டு, அந்த மரணத்தை கண்டு ஓடி போறாங்க. ஓடி போய் ஒரு இடத்துல நின்று சுத்தி பாக்குறாங்க. ஒருத்தரும் இல்ல, தெரிஞ்ச மனுஷங்களும் இல்ல, தெரியாத மனுஷங்களும் இல்ல, யாருமே இல்ல. அந்த இடத்துல அவங்க கதறாங்க, அழுகுறாங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம், எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் கண்ணீர் வடிக்கணும், என் பிள்ளை சாகுறத நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறப்போ, அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறப்போ, அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறப்போ யாருமே இல்லை. கவனிமா, யாருமே இல்லை அவங்கள பார்க்க. சுத்தி ஒரு மனுஷனும் இல்லை. ஆனா அவங்க கண்கள் வந்து கண்ணீர் வந்துச்சு தெரியுமா, அவங்க கண்கள் வந்து கண்ணீர் வந்துச்சு தெரியுமா. அந்த கண்ணீர் பூமியில பட்டதான் நிமிஷம். அந்த கண்கள் வந்து கண்ணீர் பூமியில பட்ட உடனே வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, ஆகாரே நீ ஏன் அழுற. இன்னைக்கு இருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா கேட்கிறாங்க. உங்க எல்லாரோட பேர் எனக்கு தெரியாது, ஆனா உங்களை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் அழுகுற. மனுஷன் கேட்கல, அந்த கண்ணீருக்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் வாயை திறந்து ஆகாரை கூப்பிட்டார், ஆகாரே ஏன் அழுகுற. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 கவனிங்க.